திருப்பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. திரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு உயர்ந்ததை நம்ம திருன்னு சொல்லுவோம். இப்போ திருவருட்பா இப்படி சொல்லுவோம். திரு அப்படின்னா செல்வம், திருமகள், பொலிவு, அழகு, பாக்கியம், மாங்கல்யம், ஜோதிடம், ஜோதிடம் கூறுறவன், நல்வினை, இப்படி பல அர்த்தம் உண்டு. திருப்பல்லாண்டு வெறும பல்லாண்டுனாலே பல வருடங்கள். திருப்பல்லாண்டுனா அது பெருமாளை பற்றி சொல்கிறதுனால திருப்பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுனா பல வருஷங்கள். பல்லாயிரத்தாண்டு பல ஆயிரம் ஆண்டு. பல கோடி நூறாயிரம், ஆயிரம் நூறாயிரம், பல கோடி நூறாயிரம். மல்லாண்ட தின்தோல். மல்லாடல் அப்படின்னா திருமால் ஆடிய கூத்துக்களில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. மல்லாடிய. தின்தோல். தின்னுனா தின்னம்னா வலிமை, என்ன நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறது. தின்தோல். தோல்னா புயம், கை, தொலை இப்படி சொல்லுவாங்க. மணிவண்ணா. மணி அப்படின்னா 9 வகையான ரத்தினங்கள். சிந்தாமணி, பளிங்கு, அப்புறம் அழகு, ஒளி, நன்மை, கருமை, 60 நிமிஷம் உள்ள நேரம், 9 ஒளி தர்ற மாதிரி அடிக்கிற மணி, துளசி உருண்டை, இப்படி பல அர்த்தம் உண்டு. மணிவண்ணா உன் சேவடி செவ்வ திருக்காப்பு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அடிங்கிறது ஒரு பாதம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அது இல்லாமல் அதுக்கு நிறையா மீனிங் இருக்குது. செவ்வடி செவ்வி திருக்காப்பு. இப்போ அடின்னு என்னென்ன வரும்னா பாதம், கால் சுவடு, என்ன பாட்டிலோட வரி, அதை கூட அடின்னு தான் சொல்லுவோம். மரபு வரி, கீழ்பாகம், ஒரு மரத்தோட கீழே இருக்கிறத அடின்னு சொல்கிறோம். நீட்டல் அளவு இப்படி வருது. அடிமுடி காணாது அழல் உருவாய் அண்ணாமலையார் நின்றார் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கடலடி தாவரங்கள் பற்றி பல ஆய்வுகள் தொடர்கின்றன. மேஜையின் அடியில் படுத்திருந்த பூனையை விரட்ட, இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க.